Salatullah salamullah ala taha rasulillah. Salatullah salamullah ala yasin habibillah. Salatullah salamullah ala taha rasulillah. Salatullah salamullah ala yasin habibillah. எங்கள் நபியே திங்கள் நபியே கங்குள் இரவின் குளிர் நதியே அங்கம் எல்லாம் உங்கள் மொழியே இறை நபியே மறை மதியே இறை நபியே மறை மதியே. ஸலாத்துல்லாஹ் சலாமுல்லாஹ் அலா தாஹா ரசூலில்லாஹ். ஸலாத்துல்லாஹ் சலாமுல்லாஹ் அலா யாசீன் ஹபீபில்லாஹ். வரம் தாரும் எங்கள் நபியே வலம் தாரும் எங்கள் நபியே வலம் வருவேன் உமை நபியே வதங்கிடுவேன் உமிழ் நபியே வதங்கிடுவேன் உமிழ் நபியே. ஸலாத்துல்லாஹ் சலாமுல்லாஹ் அலா தாஹா ரசூலில்லாஹ். சலாமுல்லாஹ் அலா யாசீன் ஹபீபில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ அஸ்வாஜிஹி. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, ரமலானுடைய முதலாவது இரவான நேற்று நான் உங்கள் மத்தியிலே இந்த ரமலானை நாங்கள் எந்த வகையில் பயன்படுத்த வேண்டும், எப்படி பயன்படுத்த வேண்டும், எதை செய்த பிறகு எங்களுடைய ஆமால்களை நாங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று சுருக்கமாக நான் தெளிவுபடுத்தினேன். அதாவது எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும், எங்களுடைய மனதை நாங்கள் பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாங்கள் செய்யக்கூடிய வணக்கங்களை ஏற்றுக்கொள்கிறான் என்ற கருத்தை நான் நேற்று என்னுடைய பயானிலே கூறினேன். அதைத் தொடர்ந்து நோன்பு சம்பந்தமான ஷரீஅத்துடைய விடயங்களையும் நான் கூறினேன். தொடர்ந்து பயான்கள் நடைபெற இருப்பதால் இன்றும் நோன்புடன் சம்பந்தப்பட்ட ஷரீஅத்துடன் சம்பந்தப்பட்ட சில ஹகீகத்துடன் சம்பந்தப்பட்ட சில விடயங்களை உங்கள் மத்தியிலே கூறினால் பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன்.
ஒருமுறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூதர் என்கின்ற ஒரு சஹாபியை அழைத்து, யா அபாதர், இங்கே வாருங்கள், அபூதரே இங்கே வாருங்கள் என்று அழைத்துவிட்டு அவர்களிடம் கூறினார்கள், இஹ்தனிம் ஹம்சன் கபுல ஹம்சின், அபூதரே நீ இஹ்தனிம் ஹம்சன், 5 விடயங்களை கொள்ளையடித்துக் கொள், கபுல ஹம்சின், அந்த 5 விடயங்கள் உன்னிடத்திலே வருவதற்கு முன்னால் 5 விடயங்களை நீ கொள்ளையடித்துக் கொள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், இஹ்தனிம் ஷபாபக கபுல ஹரமிக், உன்னுடைய வாலிப பருவத்தை, உன்னுடைய இளமை பருவத்தை நீ கொள்ளையடித்துக் கொள், கபுல ஹரமிக்க, நீ வயோதிபத்தன்மையை பெறுவதற்கு முன்னால். உன்னுடைய வாலிபத்தன்மையை நீ கொள்ளையடித்துக் கொள், உன்னுடைய வயோதிபத்தன்மையை நீ பெறுவதற்கு முன்னால். வாலிப பருவத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொள்ளையடிக்குமாறு சொல்கிறார்கள். இளமை பருவம், அந்த இளமை பருவத்தை உன்னுடைய வயோதிபத்தன்மைக்கு முன்னால் நீ கொள்ளையடி. ஏன்? அதை நீ பெற்றுக்கொள். ஏன்? இளமையில் தான் அதிக வணக்கங்கள் செய்ய முடியும். இளைஞர்கள் தான் சாதிக்கிறார்கள், இளைஞர்கள் தான் நாளைய விடிவெள்ளிகள். ஏன்? அந்த இளமை பருவம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறியிருக்கிறார்கள், அதை நீ கொள்ளையடித்துக் கொள், உன்னுடைய இளமை பருவத்தை நீ கொள்ளையடித்துக் கொள், கபுல ஹரமிக்க, உன்னுடைய வயோதிபத்தன்மைக்கு முன்னால். உனக்கு வயசு வாரத்துக்கு முதல் நீ இளமையை கொள்ளையடித்துக் கொள், இளமையில் இரு, இளமையாக இரு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு கவிஞனுடைய சொல் எனக்கு ஞாபகம் வருகின்றது. ஒரு கவிஞன், ஒரு அரபு கவிஞன், வயோதிப கவிஞன் பாடுகிறார், அலா லைத ஷபாப யஊது யௌமா ஃபஅக்பிரஹு பிமா ஃபஅலல் மஷீபு. அந்த கிழவர், அந்த அரபு பாடல் படிக்கார அந்த கவிஞர், அலா லைத ஷபாப யஊது யௌமா, நான் இப்போது கிழவனாக இருக்கிறேன், நான் இப்போது கிழவனாக இருக்கிறேன், என்னிடத்திலே அந்த இளமை பருவம் வரும் என்றால், மீண்டும் என்னிடத்திலே அந்த இளமை பருவம் வரும் என்றால், அந்த இளமை பருவத்துக்கு நான் சொல்லுவேன், இந்த வயோதிபத்தனம் என்னை எவ்வளவு கஷ்டப்படுத்தி விட்டது என்று நான் அந்த இளமை பருவத்துக்கு சொல்லி காட்டுவேன் என்று அந்த கவிஞர் பாடுகிறார். அவர் வயோதிபத்தன்மையில் இருக்கிறார், என்னிடத்திலே மீண்டும் இளமை பருவம் வந்தால் அந்த இளமை பருவத்திடம் நான் சொல்லி காட்டுவேன் இந்த வயோதிபத்தன்மை என்னை கஷ்டப்படுத்திய விதத்தை என்று அந்த கவிஞர் பாடுகிறார். வயோதிபத்தன்மை என்பது இயலாமை. எனவே சகோதரர்களே, இயலாமை வருவதற்கு முன்னால் எங்களுடைய அமல்களை நாங்கள் செய்ய வேண்டும். அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இஹ்தனிம் ஹம்சன் கப்ல ஹம்சின், 5ஐ 5க்கு முதல் கொள்ளையடி. ஒரு விடயம் வந்து விட்டது. எது அந்த விடயம்? ஷபாபக கப்ல ஹரமிக, உன்னுடைய வயோதிப தன்மைக்கு முன்னால் உன்னுடைய இளமை பருவத்தை கொள்ளையடி, முதலாவது விடயம். வசிஹ்ஹதக கப்ல சுக்மிக, உன்னுடைய ஆரோக்கியத்தை கொள்ளையடி, உன்னுடைய நோய்வாய்த்தன்மைக்கு முன்னால். நீ நோய்வாய்ப்படுவதற்கு முன்னால் உன்னுடைய ஆரோக்கியத்தை நீ கொள்ளையடி. ஏன்? நோய்வாய்ப்பட்டால் நீ ஆரோக்கியமாக இருக்க மாட்டாய். ஆரோக்கியத்தை கொள்ளையடி, உன்னுடைய சுகமில்லாத தன்மைக்கு முன்னால், இயலாத தன்மைக்கு முன்னால் ஆரோக்கியத்தை கொள்ளையடி. இவையெல்லாம் ஒரு விஷயத்திற்காகத்தான் சொல்லப்படுகின்றன. அந்த இறுதி முடிவை நான் இந்த 5 விடயங்களை சொன்ன பின்னால் கூறுவேன். முதலாவது என்ன? ஷபாபக கப்ல ஹரமிக,
உன்னுடைய வயோதிபத்தன்மைக்கு முன்னால் உன்னுடைய இளமையை கொள்ளையடி, இளமையாக இரு. ஒரு விடயம், வசிஹத்தக கபில சுக்குமிக்க, உனக்கு வருத்தம் வாரத்துக்கு முன்னால் ஆரோக்கியத்தை கொள்ளையடி. நீ நோய்வாய்ப்படுவதற்கு முன்னால் ஆரோக்கியத்தை கொள்ளையடி, ஆரோக்கியமாக இரு. இரண்டு விடயங்களை சொல்கிறார்கள். மூன்றாவது, வகினாக்க கபில ஃபக்ரிக்க, வகினாக்க உன்னுடைய செல்வத்தை கொள்ளையடி, உன்னுடைய ஏழ்மை வருவதற்கு முன்னால். செல்வத்தை கொள்ளையடி, உனக்கு ஏழ்மை வரும், அந்த ஏழ்மை வருவதற்கு முன்னால் செல்வத்தை கொள்ளையடி. இது மூன்றாவது விடயம். செல்வத்தை கொள்ளையடி, வறுமை வருவதற்கு முன்னால், ஏழ்மை வருவதற்கு முன்னால், வறட்சி, பண வறட்சி வருவதற்கு முன்னால் நீ செல்வத்தை கொள்ளையடி, செல்வந்தனாக இரு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். வஃபிராக கபல ஷுகுலிக, ஓய்வாகு, ஓய்விரு, தனித்திரு, எல்லோரை விட்டும் பிரிந்திரு. கபல ஷுகுலிக்க, உன்னுடைய வேலை வருவதற்கு முன்னால். உனக்கு ஒரு வேலை வரும், அந்த வேலை என்ன செய்துவிடும், உன்னை தனிமையில் இருக்க விடாது. அந்த வேலை வருவதற்கு முன்னால் நீ அனைவரையும் விட்டு சென்று விடு. கபல ஷுகுலிக்க, உன்னுடைய வேலை வருவதற்கு முன்னால் உன்னுடைய தனிமையை கொள்ளையடி, உன்னுடைய தனிமையை கொள்ளையடி. வஹயாத்தக கபல மௌத்திக, இதான் ஐந்தாவது. வஹயாத்தக கபல மௌத்திக, உன்னுடைய வாழ்வை, உன்னுடைய ஹயாத்தை நீ கொள்ளையடி. கபல மௌத்திக, உன்னுடைய மௌத்து உனக்கு வருவதற்கு முன்னால். உனக்கு மௌத்து வாரத்துக்கு இடையில உன் ஹயாத்தை நீ கொள்ளையடி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியாக முடித்து விட்டார்கள். இந்த 5 விடயங்களையும் நாங்கள் சிந்தனை செய்து பார்ப்போம். ஷபாபக கபல ஹரமிக்க, வயோதிபத்தன்மைக்கு முன்னால் இளமையை கொள்ளையடி. ஒன்று. வசிஹத்தக கபல சுக்குமிக்க, நோய்வாய்ப்படுவதற்கு முன்னால் ஆரோக்கியத்தை கொள்ளையடி. வகினாக்க கபல ஃபக்ரிக்க, உனக்கு ஏழ்மை, வறுமை, வறட்சி ஏற்படுவதற்கு முன்னால் செல்வத்தை கொள்ளையடி. 3. வஃபிராக கபல ஷுகுலிக்க, நீ வேலை செய்வதற்கு முன்னால், உனக்கு பல்வேறு வேலைகள் வருவதற்கு முன்னால் ஃபிராக், நீ தனிமையாகிவிடு, தனித்திரு. 5வது வஹயாத்தக கபல மௌத்திக்க, உன்னுடைய மௌத்து வருவதற்கு முன்னால் நீ ஹயாத்தை கொள்ளையடித்துக் கொள். சகோதரர்களே, இந்த 5 விடயத்தையும் நாங்கள் சிந்தனை செய்து பார்க்கும்போது இந்த 5 விடயத்தின் சுருக்கமும் ஒன்றுதான். என்ன சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? மனிதா, ஆரோக்கியமாக இரு. அதான் அதற்கு பதில். இந்த 5 சொல்கிறார்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வாலிபத்தை கொள்ளையடி, வயோதிபத்தன்மைக்கு முன்னால், உன்னுடைய ஆரோக்கியத்தை கொள்ளையடி, நோய்வாய்ப்படுவதற்கு முன்னால், உன்னுடைய செல்வத்தை கொள்ளையடி, உன்னுடைய ஏழ்மைக்கு முன்னால். இப்படி 5 சொல்கிறார்களே, வஹயாத்தக கபல மௌத்திக, உன்னுடைய மௌத்து வருவதற்கு முன்னால் உன்னுடைய ஹயாத்தை கொள்ளையடி. இப்படி 5 சொல்கிறார்களே, இந்த 5னுடைய சுருக்கம் ஒன்றுதான். இந்த 5னுடைய சுருக்கமும் ஒன்றுதான். அது என்ன? ஆரோக்கியமாக இரு மனிதா, ஆரோக்கியமாக இரு மனிதா. அதாவது சுருக்கம். இந்த 5னுடைய சுருக்கம் என்ன? நீ ஆரோக்கியமாக இரு. ஏன் இளமையே கொள்ளடிக்க சொல்றாங்க? ஆரோக்கியம் வேணும். சிஹத், நோய்வாய்ப்படுவதற்கு முன்னால் ஆரோக்கியத்தை கொள்ளடிக்க சொல்கிறார்கள், அங்கே ஆரோக்கியம். வகினாக்க கபல ஃபக்ரிக்க, செல்வத்தை கொள்ளையடிக்க சொல்கிறார்கள். செல்வம் இருந்தால் தானே ஆரோக்கியமாக இருக்கலாம், வாலிபம் இருந்தால் தானே ஆரோக்கியமாக இருக்கலாம், ஹயாத் இருந்தால் தானே ஆரோக்கியமாக இருக்கலாம். எனவே இந்த 5ஐயும் சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது ஒன்றுக்காகத்தான், மனிதா நீ ஆரோக்கியமாக இரு. 5 விடயங்கள் சொல்கிறார்கள், அதனுடைய சுருக்கம் ஒன்றுதான்.
நீ ஆரோக்கியமாக இரு. அதான் அதனுடைய சுருக்கம். ஏன் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை பார்த்து இப்படியான வார்த்தைகளை சொல்லி காட்டியிருக்கிறார்கள். 5க்கு முதல் 5ஐ கொள்ளையடி, இந்த 5ம் விளங்கிக்கொள். அதன் சுருக்கம் ஒன்றுதான், ஆரோக்கியமாக இரு. ஏன் ஆரோக்கியமாக இருக்கணும்? நாம வருத்தம் வந்தா கஷ்டம்தான், பணம் இல்லைன்னா கஷ்டம்தான். துனியா அளவுல யோசிக்கப்படா இந்த ஹதீஸ். துனியா அளவுல யோசிக்க கூடாது, அழியக்கூடிய அளவில் யோசிக்க கூடாது. நீ ஏன் ஆரோக்கியமா இருக்கணும் தெரியுமா? நீ அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அல்லாஹ்வை ஷுஹூத் செய்ய வேண்டும். ஆரோக்கியமாக இருந்தால் தானே அல்லாஹ்வை வணங்கலாம். வெயில் காலம், நல்ல வெயில், முகர் நேரம், வேர்க்கின்றது, ஒரு காற்று இல்லை. அந்த நேரத்திலே தொழுவதற்கு கொஞ்சம் மனக்கசப்பாகும். ஏன்? நாங்கள் தொழுதாலும் அந்த தொழுகை ஒரு குஷு குழுவுடைய தொழுகையாக இருக்காது. ஏன்? அங்கே ஆரோக்கியம் கிடையாது, வியர்வை. அங்கே ஆரோக்கியம் கிடையாது அல்லவா, வியர்வை. எனவே நீ அந்த ஆரோக்கியத்தை கொள்ளையடி. உன்னுடைய மனதை நீ சொஃப்டாக வைத்துக்கொள், உன்னுடைய உடம்பை நீ நன்றாக வைத்துக்கொள். அப்போதுதான் நீ இறைவனின் பக்கம் வணக்கம் செய்ய முடியும், அமல் செய்ய முடியும், இறைவனை ஷுஹூத் செய்ய முடியும். நாங்க நல்லா இருந்தா தானே வணங்கலாம். நம்ம ஆரோக்கியம் இருந்தா வணங்கலாம். வருத்தத்தில் இருந்து வணங்குற 40 பேர் வழிமார்கள், அந்த நிலை நாம இல்ல. நான் இப்ப ஷரியத்தை தான் பேசுறேன். வருத்தத்திலிருந்து வணங்குவாங்க வழிமார்கள், அந்த நிலை நமக்கு தேவையில்லை. இருந்தாலும் ஆரோக்கியம், இந்த ஆரோக்கியமாக இருக்க சொல்வது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ அல்லாஹ்வை வணங்க வேண்டும். நாங்கள் ஆரோக்கியமாக இருந்தால் தான் எங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும், எங்களுடைய உணர்வு ஆரோக்கியமாக இருக்கும். உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் உணர்வு ஆரோக்கியமாக இருக்கும். வியர்த்தால் உணர்வு இருக்காது, பசித்தால் உணர்வு இருக்காது, காசில்லை என்றால் ஒரு உணர்வு இருக்காது. நீ எல்லாவற்றையும் பெற்றுக்கொள், ஆரோக்கியமாக இரு. அந்த ஆரோக்கியத்துடன் இறைவனை வணங்கு, நீ தோல்வியுற மாட்டாய். ஏன்? அல்லாஹ் ஒரு ஆள் வணங்கிட்டு இருக்காரு, காசு இல்ல, உழைக்க போகணும். இவர் காசை ஏற்கனவே பெற்றுக் கொண்டார் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போல் இவன் செல்வத்தை பெற்றுக் கொண்டான் அவனுடைய ஏழ்மைக்கு முன்னால். இப்படி ஒவ்வொரு விடயங்களையும் நாங்கள் பார்த்து கொண்டே போகலாம் சகோதரர்களே. எனவே சுருக்கம் இதுதான், அல்லாஹ்வை வணங்குவதற்கு நாங்கள் ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டும். அந்த ஆரோக்கியமான உணர்வுதான் எங்களுக்கு இபாதத்தை தூண்டும். நாங்கள் அல்லாஹ்வை வணங்குவதாக இருந்தால் எங்களுடைய உணர்வு ஃப்ரெஷ்ஷாக இருக்க வேண்டும், எங்களுடைய மைண்ட் ஒரு சாஃப்டான நிலைமையிலே இருக்க வேண்டும். அப்போதுதான் அல்லாஹ்வை நாங்கள் விளங்க முடியும், அறிய முடியும், அவன் அளவில் நெருங்க முடியும். இல்லாவிட்டால் அது ஏற்படாது. அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், ஆரோக்கியமாக இரு மனிதா. உன்னுடைய உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் உன்னுடைய உணர்வு ஆரோக்கியமாக இருக்கும். உன்னுடைய உணர்வு ஆரோக்கியமாக இருந்தால் நீ வைத்திருக்கக்கூடிய அன்பு அல்லாஹ்விலே அதிகரிக்கும். உன் உடம்பில் பிழையா, உன் மனதில் பிழையா, அது உன்னை பொறுத்தது, அது நீயாக ஏற்படுத்திக் கொண்டது. அதை சரி செய், அதை திருத்து, அதன் பிறகு இறைவனை வணங்கு. அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இக்தனிம் ஹம்ஸன் கப்ல ஹம்ஸின், 5க்கு முதல் 5ஐ கொள்ளையடி. சுருக்கம், ஆரோக்கியமாக இரு. எனவே இந்த ஹதீஸில் பல தத்துவங்கள் இருக்கின்றன. பரக்கத்துக்காக நான் இந்த விடயத்தை கூறினேன் சகோதரர்களே. அடுத்ததாக ஒவ்வொரு நாளும் பேச வேண்டியிருப்பதால் நான் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பேசுவேன். வியாழக்கிழமை திக்ர் மஜ்லிஸ் இருப்பதால் அன்று மட்டும் பேச மாட்டேன். எனவே நானே பேச வேண்டியிருப்பதால் ஒவ்வொரு நாளும் அரை மணி நேரத்துக்குள்ள ஏதாவது ஒரு விஷயத்தை விளங்கப்படுத்தி அதை ஒரு தொடராக கொண்டு சென்றால் பொருத்தமானதாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். எனவே இன்று
நான் நேற்று ரமலானை பற்றி உங்கள் மத்தியிலே கூறினேன். இன்று தொழுகையை பற்றி சில கருத்துக்களை கூறி என்னுடைய பயானை நிறைவு செய்கிறேன். நாளை இன்ஷா அல்லாஹ் வேறு தலைப்பில் நான் பேசுவேன். தொழுகை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு கடமையாக்கி இருக்கக்கூடிய விஷயங்களில் தொழுகையும் உண்டு. தொழுகையை விட முடியாது, விடவும் கூடாது. நோம்பு வந்தாதான் சில ஆட்கள் தொழுகிற கோழிச்சுக்க போடா, உண்மையை சொல்லத்தான். நோம்பு வந்தாதான் சில ஆட்கள் தொழுகிற, அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. அது முஸ்லிமுடைய உண்மையான தௌஹீத்வாதியுடைய பண்பு கிடையாது. தொழ வேண்டும். எந்த ஞானியாக இருந்தாலும் சரிதான், ஞானத்தின் எந்த உச்சத்தில் இருந்தாலும் சரிதான், அவருக்கு அந்த நேரத்திலே தொழுகை கடமை இல்லாமல் ஆகாது. அவருக்கும் தொழுகை கடமைதான். அவர் எந்த பெரிய குத்துபாக இருந்தாலும் சரி, எந்த பெரிய நாதாவாக இருந்தாலும் சரி, தொழுகை கடமை. அவர் தொழுகையாக வேண்டும். தொழுகையை யாரும் நிராகரிக்கவும் முடியாது, தொழாமல் இருக்கவும் முடியாது. தொழாதவன் ஞானி இல்லை. இதான் தஸவ்வுஃப் சொல்கிறது. தொழாதவன் ஞானி இல்லை, அவன் தௌஹீத்வாதி இல்லை. தொழக்கூடியவன் தான் ஞானி. அவன் எந்த உச்ச நிலையில இருந்தாலும் அவனுக்கு தொழுகை கடமை இல்லாமல் ஆகாது. அவர் தொழுகையாக வேண்டும். இதைத்தான் தஸவ்வுஃப் சொல்கிறது சகோதரர்களே. அப்ப தொழுகை என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விடயம். நாங்கள் நினைக்கிறோம் தொழுகை கஷ்டம், அது எப்படி தொழுவது, கஷ்டமாக இருக்கிறது, நேரங்கள் செலவழிக்கப்படுகின்றது, எங்களுடைய வேலையை பார்க்க முடியவில்லையே. இதுக்குரிய மெயின் காரணம் என்ன தெரியுமா? தொழாமல் இருப்பதற்குரிய அனைவரும், தொழாதவர்கள் அனைவரும் தொழாமல் இருப்பதற்குரிய காரணம் என்னவென்று சொன்னால், தொழுகையில் உள்ள இன்பத்தை அறியவில்லை, உணரவில்லை. அதான் முடியும். தொழுகையில் உள்ள இன்பத்தை, சுவையை ரசிக்கவில்லை, ருசிக்கவில்லை, விரும்பவும் இல்லை. அவர்கள் அளவில் அந்த மனம் படவில்லை. பட்டால் அவர்கள் வருவார்கள். இதுதான் முடிவு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், லவ் யஅலமுன் நாஸு மா ஃபில் அத்தமதி வஸ்ஸுபஹி லஅதௌஹுமா வலவ் ஹபுவா. மனிதர்களே, இந்த மக்கள் எல்லாம் இருக்கிறாங்களே, இந்த மக்கள் இஷா தொழுகையில உள்ளத்தையும் சுபஹ் தொழுகையில உள்ளத்தையும் விளங்கினார்கள் என்று சொன்னா, லஅதௌஹுமா வலவ் ஹபுவன், கையால் நீந்தி நீந்தி, காலால் நீந்தி நீந்தி, யம்ஷி அலா ருக்பதைஹி வ யதைஹி. ஹபுவன் என்றால் என்ன? யம்ஷி அலா ருக்பதைஹி வ யதைஹி, கை மீதும் ருக்பா முழங்காலாலும் நடந்து வருவான். அப்படி என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த மக்கள் இஷா தொழுகையில் உள்ள இன்பத்தையும் சுபஹ் தொழுகையில் உள்ள இன்பத்தையும் அறிந்தால் நீந்தி நீந்தியாவது அந்த இரு தொழுகைகளுக்கும் அவர்கள் சமூகம் தருவார்கள். அப்படி என்றால் தொழுகையிலே இன்பம் இருக்கின்றது. இன்பத்தை உணராதவன் தொழுகைக்கு வரமாட்டான். இன்பத்தை உணராதவன் தொழுகைக்கு வரமாட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள் அல்லவா, இஷாவிலும் சுபஹிலும் உள்ள சுவையை அறிந்தால் அவன் நீந்தி கொண்டு வருவான், தவண்டு கொண்டு வருவான். அப்படி என்றால் அந்த விடயத்திலே இன்பம் இல்லாமல் இருக்குமா? இன்பம் நிச்சயமாக இருக்கின்றது. அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதில் உள்ளதை மக்கள் அறிந்தால் அவர்கள் நீந்தியாவது வருவார்கள், தவண்டாவது வருவார்கள். அவ்வளவு இன்பம் இந்த தொழுகையிலே இருக்கின்றது. தொழுகையிலே இன்பம் இருக்கின்றது என்பதற்கு ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு கூறுகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ஹபீப். அவர்களுக்கு ஒரு பெயர் இருக்கிறது, ஹபீபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய காதலர். இந்த பெயர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை தவிர வேறு யாருக்கும் கிடையாது. கலீலுல்லாஹ் என்று இருக்கின்றது, கலீமுல்லாஹ் என்று இருக்கின்றது, ஹபீபுல்லாஹ் அல்லாஹ்வுடைய காதலர் அங்க ஒன்று இல்லை. அப்படி ஒரு பெயர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வழங்கி இருக்கிறான். அப்படியான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை தன்னுடைய ஹபீப்,
ஆனா ஹபீபுல்லாஹ் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். அப்படியான ஹபீபை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்ரா மிஅராஜ் விண்ணுலக யாத்திரைக்கு அழைக்கிறான். மலக்குகள் கூட்டி சென்றார்கள். ஒரு இடம் மட்டும்தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமே போலாம். போன ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கருவி விடுவேன் என்று சொன்னார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூட போகலா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றார்கள். அங்கே இருந்தவர்கள், மிஅராஜ் பயணத்தின் போது இருந்தவர்கள் அல்லாஹ்வும் தன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மாத்திரம்தான். இரவு நேரம் இருவரும் இருக்கிறார்கள். தன்னுடைய காதலர் வந்திருக்கிறார். ஏதாவது பரிசளிக்க வேண்டும் அல்லவா? இன்பமான நேரத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு பரிசளிக்கிறான். எதை? தொழுகையை. என்னுடைய கேள்வி எது தெரியுமா? இன்பமான நேரத்தில் பரிசளிக்கப்பட்டது இன்பம் இல்லாமல் இருக்குமா? விளங்கிச்சா? இன்பமான நேரத்தில் பரிசளிக்கப்பட்டது இன்பம் இல்லாமல் இருக்குமா? அதிலும் ஒரு இன்பம் இருக்கும். அங்கே ஒரு நுட்பம் இருக்கின்றது. இன்பமான நேரத்திலே பரிசளிக்கப்பட்டது அது இன்பமாகத்தான் இருக்கும். எனவே தொழுகை இன்பம். தொழுகை இன்பம். இன்பம் இல்லாமல் வேறு எதுவாகவும் அது இருக்க முடியாது. இதுவும் ஒரு விடயம் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது நீந்தி நீந்தியாவது வருவார்கள் தொழுகையில் உள்ள ருசியை கண்டால் என்று சொன்னதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து இன்பமான நேரத்திலே தன்னுடைய ஹபீபுக்கு காதலருக்கு பரிசளித்த வேயம் அது இன்பமாகத்தான் இருக்க முடியும். இன்பம் இல்லாமல் இருக்க முடியாது. அது எந்த வகையிலும் சாத்தியம் கிடையாது. இன்பமாகத்தான் இருக்க முடியும். எனவே தொழுகை இன்பம். நாங்கள் சுவைக்காமல் இருக்கிறோம், ரசிக்காமல் இருக்கிறோம், அந்த சுவையை ருசிக்காமல் இருக்கிறோம். தொழ வேண்டும், தொழ வேண்டும். எந்த வேலையை விட்டாவது தொழ வேண்டும். நாங்கள் காலையில் எழுந்தவுடன் எத்தனை வேலைகள் செய்கிறோம்? எங்களுடைய வேலை செய்கிறோம், எங்களுடைய குடும்ப வேலைகள் செய்கிறோம், வெளி வேலைகள் செய்கிறோம், வேறு பல வேலைகள் செய்கிறோம். ஆனால் தொழுகையை நாங்கள் தொழாமல் விடுகிறோம். ஏன்? அங்கே உள்ள பிரச்சனை என்ன? ஒரு மனிதன் தொழாமல் இருந்தால் அவன் நினைக்கிறான் அவன் இந்த துனியாவுடைய காரியங்களை மாத்திரம் செய்து முடித்தால் போதும், அல்லாஹ்வுடைய ஹக்கை அவன் நிறைவேற்ற தேவையில்லை என்று. ஏன் நினைக்கிறான்? அவன் கடமை இல்லை என்பதால் தான் நினைக்கிறான். சந்தைக்கு போவது கடமை போல, காலையில் குளிப்பது கடமை போல, பல் துலக்குவது கடமை போல, வெளி வேலைகளை செய்வது கடமை போல, இந்த தொழுகையையும் அவன் ஒரு கடமையாக நினைத்தான் என்றால் அவன் நிச்சயம் செய்வான். அப்படி நினைக்க வேண்டும். எங்களுடைய வேலைகளில் ஒரு வேலையாக தொழுகையை நாங்கள் நினைக்க வேண்டும். அப்போதுதான் நாங்கள் தொழ ஆரம்பிப்போம், தொழ முடியும். உங்களுக்கு தெரியாது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழுகைக்காக எவ்வளவு மக்களை பணித்திருக்கிறார்கள் என்று தெரியுமா? தன்னுடைய சக்கராத்து நேரத்திலே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தொழுகை நடாத்துகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் இருந்து தொழுகைக்காக புறப்பட ஆயத்தமாகிறார்கள். அந்த நேரத்திலே அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆகிய இருவருடைய தோள்களில் மேலும் இரு கையை போட்டவர்களாக, காலை இழுத்தவர்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜமாஅத்து தொழுகைக்கு வந்திருக்கிறார்கள். சக்ராத் நேரம். ரசூலுல்லாஹ் உபிரலஹு மா தகத்தம மின் தம்பிஹி வ மா தஅخر, முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. ஒன்றுமே இல்ல, ஒரு கரையும் இல்ல, குறையும் இல்ல, ஒன்று இல்ல. ரசூலுல்லாஹ் அப்படியே வெண்மை வெளிச்சம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட வெண்மை வெளிச்சம். அழுக்கு கிடையாது. அந்த அழுக்கில்லாத நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே தொழுகைக்காக தங்களுடைய காலை இழுத்தவர்களாக, இரு தோள்களிலும் கையை போட்டவர்களாக வந்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்கள் எதற்காக வந்தார்கள்? நான் தொழுதான் பார்த்துட்டீங்க, என்ன வந்தாங்க?
இன்பம் இருக்கின்றது, கண்டார்கள் வந்தார்கள். இன்பத்தை கண்டார்கள் வந்தார்கள். அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழுகைக்கு கொடுத்த கண்ணியம், மகத்துவம், அகமியம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். தொழுகையிலே சில விடயங்கள் இருக்கின்றது. எப்படி தொழ வேண்டும், எதை செய்தால் தொழுகை முறியும், எதை செய்தால் தொழுகை முறியாது, மற்றும் அதனுடன் சம்பந்தப்பட்ட காலத்துக்கு ஏற்றவாறு சில ஷரியத்துடைய சட்டங்கள் பேச வேண்டி இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் நேரம் சென்று விட்டது. இன்ஷா அல்லாஹ் அது நாளை தொடரும். ஒரு விடயத்தை கூறி நான் முடித்துக் கொள்கிறேன். சகோதரர்களே, தொழுகையை பற்றி அதிகமாக சொல்லப்படுகிறது. தொழாதவனுடைய சட்டம் என்ன? தொழாதவனுடைய சட்டம் என்ன என்று பார்க்கும்போது, தொழாதவன் பேசக்க தொழாதவள் என்று வாரல்ல. அதனால பெண்கள் நினைத்துக் கொள்ளக்கூடாது அவர்கள் இல்லை என்று. எல்லோரும் தான் உம்மத்தே இஸ்லாமியா, எல்லா மக்களும், எல்லாருக்கும் ஒரு சட்டம் தான். என்ன சொல்லுது சட்டம்? தொழாதவன் தாரிகுஸ்ஸலான்னு சொல்ற, தொழுகையை விட்டவன் தாரிகுஸ்ஸலா. ஒரு ஆள் எனக்கு தொழுகை கடமை இல்லை என்று சொல்றாரு, அல்லது மனசால நினைக்காரு எனக்கு கடமை இல்லை தொழுகை என்ன சொல்றாரு, அவரு காஃபிர். அவர் உடனே மதம் மாறுறார். ஏன்? அல்லாஹ் விதித்த ஒன்றை அவர் மறக்கிறார். அதன் காரணமாக அவர் நிராகரிக்கிறார், அவர் காஃபிராகி விடுகிறார். ஆனா ஒரு ஆள் இருக்காரு, அவர் கடமை இல்லை என்று சொல்லல. ஓ, தொழத்தான் வேணும், எங்க தொழுவுற கொஞ்சம் 10 நிமிஷம் கழிச்சு தொழுவோமே பொழுதுபோக்கு. அவருக்கு என்ன சட்டம்? அவருக்கு ஒரு சட்டத்தை மார்க்கம் தெளிவுபடுத்துகிறது. என்ன சட்டம்? தொழுறாரான்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஆள் தொழுறாரா என்று கொஞ்சம் இன்திசார், என்ன எதிர்பார்க்கணும், எதிர்பார்த்திருக்கணும். தொழுறாரா என்று சொல்லி எதிர்பார்க்கணும். அவரை தொழலையா என்ன செய்யணும்? யுக்தலு, அவர் கொலை செய்யப்படுவார். ஏன்? அல்லாஹ்வுடைய ஒரு சட்டத்தை அல்லாஹ் ஏற்படுத்தியதை இவர் மறுத்தவராக, நிராகரித்தவராக தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறார். அதான் அங்குள்ள ரீசன், அதான் அங்குள்ள காரணம். முதலாவது நபர் முழுதாக மறுத்தார், எனக்கு தொழுகை கடமை இல்லை என்று சொன்னார். அதனால் அவர் காபிராகி விட்டார். ஏன்? கடமை இல்லை என்று சொல்லிவிட்டார். இரண்டாவது நபர் அப்படி சொல்லவில்லை. எப்படி சொல்லுகிறார்? கடமைதான், இருந்தாலும் தொழத்தான் மீதும் நான் தொழுகிறேன் என்று சொன்னால் அவர் பார்க்கணும், அவரை தொழுகிறாரா இல்ல. ஒரு நாளை பார்க்கணும், தொல்லையா என்ன செஞ்சிடணும். அவர் மார்க்க சட்டம் அவரை கொலை செய்ய வேண்டும் என்றுதான் இருக்கிறது. ஆனால் இலங்கையை பொறுத்தவரை அப்படி செய்ய முடியாது. மார்க்க சட்டம் இதுதான். சில புகாக்கள் சொல்கிறார்கள் அவரை சிறையில் அடைக்க வேண்டும், அவர் தொழ ஆரம்பிக்கும் வரைக்கும் சிறையில் அடைக்க வேண்டும் அவரை என்று சில புகாக்கள், சில சட்ட வல்லுநர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே இந்த தொழுகையை விடுவதற்கு பாரதூரமான விடயங்கள் இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையிலே முதலாவதாக கேள்வி இந்த தொழுகையை பற்றி தான் கேட்பான். ஹதீஸ்ல வந்திருக்கிறது. எனவே இந்த தொழுகையிலே நாங்கள் மிகவும் கவனமாகவும் கண்ணியமாகவும் இருக்க வேண்டும். எங்களுடைய தொழுகைகளை நாங்கள் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும், தொழ வேண்டும், அந்த எண்ணத்தை கொண்டு வர வேண்டும். அப்போதுதான் அதை செயல்படுத்த முடியும், நடைமுறையில் அது ஏற்படும் என்று கேட்டுக்கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் எல்லோரையும் தொழக்கூடியவர்களாக ஆக்குவானாக. இந்த பள்ளி வாயிலை கட்டி முடிப்பதற்கு அருள் செய்வானாக. ஆமீன் 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 யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.